பிரான்சில் வெப்ப அலை எச்சரிக்கை தொடர்ந்து பல மாவட்டங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் குளிர்காலத்திற்காக அரசு கொண்டு வந்த சில வீட்டு பராமரிப்பு திட்டங்கள் இப்போது கோடை காலத்தில் மக்களை பெரும் ஆபத்தில் தள்ளியுள்ளன. அரசு அண்மை காலங்களில் வீடுகளில் வெப்பத்தை தக்கவைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தது. குளிர்காலத்தில் வீட்டை வெதுவெதுப்பாக வைத்திருக்க உதவும் இந்த அமைப்பு தற்போது கோடையில் வெளியில் இருந்து வரும் வெப்பத்தை வீட்டிற்குள்ளேயே சிறைப்பிடித்து வீடுகளை சூடான அடுப்பாக மாற்றி வருகிறது. சுற்றுச்சூழல் தரவரிசையில் மிகச்சிறந்த ஏ சான்றிதழ் பெற்ற 30% வீடுகள் கூட தற்போது வெப்பத்தை தாங்க முடியாமல் தவிப்பதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. குளிர்காலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கோடை காலத்தின் தீவிரத்தை கருத்தில் கொள்ளாது இந்த வீடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதே இதற்கு காரணமாகும். கடந்த 2003ஆம் ஆண்டு பிரான்சில் வீசிய கடுமையான வெப்ப அலையினால் சுமார் 15,000 பேர் உயிரிழந்தனர். அந்த பேரிடரிலிருந்து அரசு எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் மீண்டும் மக்களை ஒரு மறைமுக ஆபத்திற்குள் தள்ளி இருக்கிறது எனவும் கட்டிடக்கலை நிபுணர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த தவறான திட்டமிடலால் முதியவர்களும் தனியாக வசிப்பவர்களுமே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். கார்பன் உமிழ்வை குறைக்க வேண்டும் என்ற அவசரத்தில் கோடையில் மக்கள் படும் அவதியை பற்றி அதிகாரிகள் சிந்திக்காமல் போனது நிர்வாகத்தின் பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகிறது. தற்போது அரசு அவசரமாக புதிய திட்டங்களை அறிவிப்பதை விடுத்து குளிர்காலம் மற்றும் கோடைகாலம் ஆகிய இரண்டிற்கும் பொருந்தக்கூடிய முறையான தீர்வை நிபுணர்களுடன் இணைந்து உருவாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.